Hello friends, welcome back to our channel. நீங்க என்ன first time பார்க்கறீங்கன்னா நான் சங்கவி. நான் ஸ்கின் கேர், லைஃப் ஸ்டைல், vlogs, மேக்கப் மாதிரியான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நான் என்ன வீடியோட வந்திருக்கேன்னா அஃபோர்டபிளான ஸ்போர்ட் வேர் ரெக்கமெண்டேஷன் வீடியோட தான் வந்திருக்கேன். யூசுவலாக க்ளோவியாட் இருந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் வேர் ட்ரை பண்ணது கிடையாது. லான்ச் வேர்ஸ் அப்புறமேல இன்னர்ஸ் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். சரி ஓகே, ஸ்போர்ட் வேர் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்டத்துக்கு நம்ம பிக் பண்ணிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் நான் பிக் பண்ணியிருக்கேன் ஸ்போர்ட் வேர் இந்த தடவை. ஸோ க்ளோவியா பற்றி சொல்லணும்னா க்ளோவியா வந்து லைக் இன்னர்ஸ், ஸ்போர்ட் வேர், அப்புறமேல லான்ச் வேர்ஸ், அது போக ஸ்பெஷல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட் வேர்ஸ், ஸ்விம் வேர்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் விமன் இன்டிமேட் வேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். க்ளோவியாவில் பார்த்தீங்கன்னா லான்ச் வேர்ஸ் எல்லாமே 595 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நார்மலான டிஷர்ட்ஸ் லைக் ஜீன்ஸ்க்கு போகிறது லான்ச்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இன்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 169 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. லைக் சிம்பிளாக சொல்லணும்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொஞ்சம் குட் குவாலிட்டி மெட்டீரியலில் உங்களோட எல்லா லைக் லான்ச் வேர்ஸ், இன்னர்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் க்ளோவியா கண்டிப்பாக ஷாப் பண்ணலாம். அண்ட் அது போக க்ளோவியாவில் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறாங்க. இஃப் இன்கேஸ் வாங்கின ப்ராடக்ட் உங்களுக்கு செட் ஆகல, சைஸ் வேறையா இருக்குது, அந்த மாதிரினா ஈஸி ரிட்டர்ன் பாலிசி கூட கொடுக்குறாங்க. அண்ட் எல்லாத்துக்குமே மேலே க்ளோவியாவில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃபர் போயிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு சேல் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைக் சேல் போகிற டைம்லலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் சீப்பர் ரேட்ஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக கீழே கொடுத்துருக்க என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஷாப் பண்ணீங்க அப்படின்னா அடிஷனல் 10% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் க்ளோவியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போட்டு நம்மளுக்கு ஷிப் பண்ணுவாங்க. இந்த பாக்ஸை இப்படி ஓப்பன் பண்ணோம்னா உள்ள ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் நான் வந்து பேக்கேஜ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். கவர்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் பிரித்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோவியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒர்க் அவுட் வேர் அப்படின்னு வந்தப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறத மனசில் வச்சு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ இப்போ யோகா பண்ணுறோம், இல்லைனா வெளியே அவுட்டோரில் வந்து சைக்கிளிங் பண்ணுறோம், இல்லைனா வின்டர் டைமில் ஜாக் போகிறோம் வெளியே, இந்த எல்லா ஈவெண்ட்ஸையும் மனசில் வச்சு நான் சும்மா ஏதோ ஒன்று பிக் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொன்றா. ஸோ ஃபஸ்ட்டு நான் பிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட். இது சிம்பிளான ஒரு பிளெயின் பிளாக் டிஷர்ட் தான். ஒர்க் அவுட் அப்படின்னு எழுதியிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான பாலிஸ்டர் மெட்டீரியல். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ்க்கு வந்து காட்டன் யூஸ் பண்ண மாட்டாங்க, பாலிஸ்டர் தான் போடுவாங்க. வை? பிகாஸ் காட்டனில் வந்து நிறையா நம்மளோட ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்வெட் பேச்சஸ் அங்கங்கே காமிக்கும். இது அப்படி பண்ணாது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிலிட்டியும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பாலிஸ்டர் பொறுத்தளவுக்கு. அவ்வளோ சீக்கிரம் கிளியவே கிளியாது. ஏன்னா நம்ம இப்போ டப்புன்னு குனிறோம், இல்லை ஏதாவது யோகா பண்ணுறோம், ஆர் எனிதிங் நம்ம அப்படி சடன் மூமெண்ட் நம்ம பாடியில் கொடுக்கும்போது டப்புன்னு நம்ம காட்டன் போடுறப்போலாம் கிழிஞ்சிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக பாலிஸ்டர் தான் ஆப் பண்ணுவாங்க ஒர்க் அவுட் அப்படின்னு வரும்போது. ஸோ இப்போ நான் வாங்கியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் மெட்டீரியலில் தான் இருக்கும். மோஸ்ட்டாக ஒர்க் அவுட் வேறும் பாலிஸ்டர் மெட்டீரியல் தான் வரும். ஆக்சுவலி இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நான் எஸ் சைஸில் வாங்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு வந்து எம் சைஸில் வந்திருக்கு. இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா லைக் வீட்டில் யோகா பண்ணும்போது அண்ட் அதே மாதிரியே வந்து ஜிம்மில் வந்து ஸ்போர்ட் ப்ராவோட அப்படியே போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காது. எனக்கும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி டிஷர்ட் வந்து மேலே போட்டு நம்ம போயிடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறது பாருங்க, இவ்வளோ இதுக்குள்ளே வச்சுக்கலாம், அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. இது எம் சைஸில் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் வந்து எனக்கு ஓரளவு ஃபிட் ஆச்சு. லைட்டாக தான் லூஸாக இருந்தது. ஸ்டில் எனக்கு ஐ கேன் மேனேஜ் அந்த மாதிரி தான். அண்ட் இந்த டிஷர்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 320 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து நான் பிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் தான். இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஆக்சுவலி ஒரு கிராப்டு டிஷர்ட்டு. இந்த டிஷர்ட் பிக் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா இதோட கலர் தான். ஒரு மாதிரி பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்களே, ஒரு மாதிரி லைட் பர்பிள். எனக்கு இந்த மாதிரி லைட் பர்பிள் கலரில் எந்த இது இருந்தாலுமே ஃபஸ்ட்டு போய் பிக் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த பிரிண்ட் வந்து லைக் செஸ்ட் டு ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. லைக் நாட் லைக் த அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா டர்ட்டில் நெக் கொடுத்துருக்காங்க. இந்த டர்ட்டில் நெக் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபோல்ட் பண்ணி தான் போடுவேன். அண்ட் அதே மாதிரியே வந்து ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஒரு குட் லென்த்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராப் டாப் தான். இந்த மாதிரி டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இஃப் இன்கேஸ் ஜூம்பா டான்ஸ் போகிறீங்க, இல்லைனா வெளியே வந்து ரன்னிங் போகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது, ஜாகிங் போகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக வேர் பண்ணிக்கலாம். ஒரு ஹை ரைஸ் லெக்கினோட நீங்கள் இதை வேர் பண்ணி போட்டுக்கலாம். நான் எதுக்காக வந்து இது வாங்கினேன் அப்படின்னா, நான் வந்து வெளியே அவுட்டோர் சைக்கிளிங் மனசில் வச்சு வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸோட வந்து லைக் சைக்கிளிங்லாம் போகும்போது ஹை ரைஸ் லெக்கின் போட்டு இந்த மாதிரி டாப் போட்டோம்னா சூப்பராக இருக்கும், சைக்கிளிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் மனசில் வச்சு வாங்கினேன். அண்ட் இந்த டர்ட்டில் நெக்கோட இருக்க கிராப்டு டிஷர்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 420 ரூபீஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் வேர் ஜாக்கெட் வந்து சூஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா டர்ட்டில் நெக் கொடுத்துருக்காங்க. ஃபுல் பிளாக், நல்லா லென்த்தியாக வரும். அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஜிப்பும் கொடுத்துருக்காங்க. நான் எதுக்காக இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெளியே ரன்னிங் போகிறோம், எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்ட்ரீஸ்க்கு போகும்போது நம்ம வெளியே ஜாக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நம்ம யோசிப்போம்ல. ஸோ அந்த டைம் வந்து இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது போக ஜிம்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஏசி இருக்கும்ல யூஸ்வலாகவே. ஸோ ரொம்ப குளிர்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னாலுமே நம்ம டப்புன்னு இதை எடுத்துகிட்டு போட்டு போய்க்கலாம். ஸோ எப்படியோ இதுவுமே யூஸ் ஆகும் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது அப்படி சொல்லி நான் இது ஒன்று பிக் பண்ணேன். இதை வந்து நீங்கள் சும்மா ஓவர் கோட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு குளிர்துன்னா ஃபுல்லாகவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே வந்து ஒரு டர்ட்டில் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல் ஹேண்டு
அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, க்ரீன், ரெட், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சரி பிளாக் பிக் பண்ணால் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாமே, வேறு எது நம்ம ஜிம் வேர் உள்ளே போட்டிருந்தாலுமே அதுக்கு இது செட் ஆகும், பிளாக் போட்டிருந்தா யூனிவர்சல் அப்படி சொல்லி நான் பிளாக் பிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அது போக சைடில் வந்து 2 பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜாக்கெட்டில். எனக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த வெளியே அவுட்டோரில் ரன் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா, என்னோட திங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ இவருக்கு கையில் கொடுக்குற மாதிரி இருக்குது, இவர் பாக்கெட்டில் வைக்கிறதுக்காக. நம்மளோட ஜிம் லெகின்ஸில் வந்து பாக்கெட் வராது. ஸோ அதனால் வந்து இந்த ஜாக்கெட்குள்ளே நம்ம திங்ஸை வச்சுக்கலாம், ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இது வாங்கினேன். அண்ட் இந்த ஜாக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 563 rupees. அண்ட் மோஸ்ட்டாக நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது இப்போ க்ளோவியாவில். அது போக உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க என்னோட கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஷாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அடுத்து நான் காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டு, லைக் லெகின் அண்ட் ஸ்போர்ட் ப்ரா ஒரு ஃபுல் செட்டாக வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்போர்ட் ப்ரா காமிச்சிடுறேன். இதுதான் அந்த ஸ்போர்ட் ப்ரா. பின்னாடி வந்து ஹூக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல் கவரேஜ் தான் இது. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா பேடிங் கொடுத்துருக்காங்க. இந்த பேடிங் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட செட்டாக பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயே லெகினும் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கலர் காம்பினேஷன், லைக் பிங்காக இருக்கிறது. ஸோ அதனால் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த லெகினும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லெகின், சீம்லெஸ்ஸாக இருந்தது அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெச்சபிள். இஃப் இன்கேஸ் நீங்கள் யோகாலாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் வேர் செட் போட்டு நீங்கள் பண்ணலாம். லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெச்சபிள், கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. அண்ட் இந்த ஸ்போர்ட் ப்ரா பற்றி சொல்லணும்னா, இஃப் இன்கேஸ் நீங்கள் யோகா பண்ணுறீங்க இல்லைனா லைட்டாக ஏதாவது ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஸ்போர்ட் ப்ரா போய்க்கலாம். லைக் எக்ஸ்ட்ரீம் ஒர்க் அவுட்க்கு இது செட் ஆகும்னு எனக்கு தோணல. பட் ஆனால் இந்த லெகின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினேன். மேபி ஐ யூஸ் திஸ் ஃபார் யோகா, இண்டோர் யோகாஸ்க்கு எல்லாம் நான் யூஸ் பண்ணலாம். நான் காமிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா ஆஃபர் இல்லாமல் இருக்கிற ப்ராடக்ட் இது ஒன்று தான். இந்த ஸ்போர்ட் வேர் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1567 rupees வருது. அண்ட் அடுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் டைட்ஸ் தான் நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்டிவ் டைட்ஸ் பிக் பண்ணதுக்கு ரீசனும் பார்த்தீங்கன்னா இதோட கலர் தான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்த மாதிரி லைக் பபிள் கம் பிங்க்கு, அப்புறமேல இந்த மாதிரி லைட் பர்பிள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாகவே. ஸோ அதனால் இது பிக் பண்ணேன். இந்த லெகின் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பட்டுச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த மெஷ். இங்கே வந்து ஒரு மாதிரி மெஷ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரியல, நான் காமிக்கிறேன் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில். அண்ட் இந்த டைட்ஸ் பற்றி சொல்லணும்னா இதை தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே கொடுத்துருக்க மெஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இதோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த டைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு வேணால் போடலாம், ஃபார் டான்ஸிங்கு, யோகா, அப்புறம் ஒர்க் அவுட்டு, ட்ரெட்மில்ல ஓடினாலும் சரி, இல்லை ரோட்டில் வந்து ஜாக் பண்ணாலும் சரி, எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். மல்டிபிள் வேஸில் வந்து இதை ஒர்க் அவுட் ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைட்ஸை. அண்ட் இப்போ நான் காமிச்ச டைட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டம்மி சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஓவராக லைக் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு பெல்லி இருக்குது அப்படின்னாலுமே ரொம்ப பல்ஜ்டாலாம் தெரியாது, அதுவே உள்ள டக்கின் பண்ணி வச்சுக்கும் இந்த டைட்ஸ் எல்லாமே. லைட் ஆர் ஹெவி ஒர்க் அவுட் எது வேணால் நீங்கள் வந்து இந்த டைட்ஸில் பண்ணலாம். பிகாஸ் இந்த டைட்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த கிளியற பிரச்சனை இருக்காது, இந்த ஸ்ட்ரெச்சால கிளியும்ல அந்த மாதிரிலாம் பிரச்சனை வராது கண்டிப்பாக. அண்ட் மெயினான விஷயம் சொல்ல வந்துட்டேன், இப்போ நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் எஸ் சைஸில் பிக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் காமிச்சேன்ல இந்த ஒர்க் அவுட் அப்படின்னு ஒரு டிஷர்ட், பிளாக் டிஷர்ட், அது மட்டும் வந்து நான் எம் சைஸில் பிக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எஸ் தான் பிக் பண்ணேன், எம் வந்துருச்சு. பட் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ் சைஸில் தான் நான் பிக் பண்ணியிருக்கேன். எனக்கு எஸ் கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த க்யூட்டான லைட் பர்பிள் கலரில் இருக்க டைட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 573 rupees. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆக்டிவ் கேப்ரி மாதிரி வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து இது கேப்ரியே எடுத்திருக்கேன். லைக் 3/4 தான் இருக்கும் இது. இந்த வயலட் கலர் நான் ஏன் பிக் பண்ணேன்னா, எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் அவுட் வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிருக்க ஒர்க் அவுட் வேரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி லைக் பர்பிள், லாவெண்டர் அந்த மாதிரி ஷேடில் தான் இருக்கும். எனக்கு ஏன்னு தெரியல, அந்த மாதிரியே பிடிக்கும். டாப் வந்து இந்த மாதிரி லைட்டர் ஷேடில் நான் போடுறேன்னா இந்த மாதிரி வயலட் கலர் வந்து அதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நானே நினச்சி வாங்கினேன். அண்ட் இந்த கேப்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டம்மி சப்போர்ட் இருக்குது. கம்ப்ளீட்டாக உங்கள் டம்மியை வந்து டக்கின் பண்ணிக்கும், லைக் சுத்தமாக தெரியாது. நீங்கள் இதை ஹை ரைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக மிட் ரைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட 3/4 பிலோனி வர வரும். நான் காமிச்ச எல்லா டைப்ஸுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்மளோட இஃப் இன்கேஸ் எக்ஸஸ் ஃபேட் மசில் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே டக்கின் பண்ணி வைக்கும். லைக் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது அந்த வாபிள் ஆகும்ல ஃபேட்ஸ், அந்த மாதிரிலாம் ஆக விடாது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் லாஸ்ட்டாக காமிச்சேன்ல இந்த லைட் பர்பிள் கலரில் இருக்க டைட்ஸ் அண்ட் இந்த வயலட் கலர் டைட்ஸ், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஜிம் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இந்த வயலட் கலரில் இருக்க டைட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 471 rupees வருது.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிக் பண்ண ஒர்க் அவுட் வேறு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நான் காமிச்சதில் எது உங்களோட ஃபேவரட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அதில் சில காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணி தான் நான் வீடியோ போட்டிருப்பேன் காமிக்கும் போது. ஸோ அதில் எந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இஃப் இன் கேஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் லிங்க்ஸும் இருக்கும், அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரியே கீழே கொடுத்துருக்க கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஷாப் பண்ணீங்க அப்படின்னா அடிஷ்னல் 10% டிஸ்கவுண்ட் நீங்கள் ஷாப் பண்ணுறதுல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரணும்னு நினைச்சாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவோட வந்து உங்களை நான் பார்க்குறேன். Until then, bye from Sanghavi. Bye guys, take care.